ஹலோ ராணி, பெட்டிய காணோம். எனக்கு ஒண்ணு புரியல ராணி. நீ கொஞ்சம் கிளம்பி வரியா? வாட்? உன்னோட கேர்லெஸ்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கையே போச்சு. மதர், உங்க ரூம்ல இருக்கிற அலமாரியில இருந்து ஒரே ஒரு முறைதான், அதுவும் மதர் சுப்ரீம் சொன்னதுனால்தான் அதை நான் வெளியில எடுத்தேன். அப்பவே அதே இடத்துல அத பத்திரமா திருப்பி உள்ள வச்சு பூட்டிட்டேன். ஆர்ஃபனைஸ்ல இருக்கிற மூல முடுக்கெல்லாம் தேடி பார்த்தாச்சு. இப்ப என்ன செய்யறது? அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது? மகாவை சமாதானப்படுத்திட்டா பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? ஒரு சின்ன பெட்டிய கூட பத்திரமா பாத்துக்க முடியாத நீங்க இங்க இருக்கிற குழந்தைங்களையும் பொண்ணுங்களையும் எப்படி பத்திரமா பாத்துப்பீங்க? அத பத்தி தாமா பேசிக்கிட்டு இருக்கோம். சும்மா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பெட்டி காணாம போன உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தானே? புரியாம பேசாத ராணி. இந்த ஆர்ஃபனைஸ் ஸ்கூல்ல போலீஸ் வந்துட்டா இங்க இருக்கிற அத்தனை குழந்தைங்களும் பாதிக்கப்படுவாங்க. அப்போ மகாவுக்கு வந்த பாதிப்பு பரவாயில்லன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ராணி, அதுக்கு பொறுப்பு நான். மகாவோட பேரண்ட்ஸ கண்டுபிடிக்க எந்த விதத்துல முயற்சி பண்ணணும்னு எனக்கு தெரியும். சீக்கிரமா அதை செய்யுங்க. மகாவோட பேரண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் எவிடன்ஸ். அந்த பெட்டி மட்டும் திரும்ப கிடைக்கல, உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். மகாவுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் இருக்கேன், இந்த ராணி இருக்கா. எப்படி உனக்கு ஆறுதல் சொல்றதுனே எனக்கு தெரியல. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இல்ல மகா, நான் இதை விட போறதா இல்ல. டாடி கிட்ட சொல்லி இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்க போறேன். வேண்டாம் ராணி, உங்க அப்பாக்கு இத பத்தியெல்லாம் ஒண்ணும் தெரிய வேண்டாம். ஏன்? அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன் மேல தனி அக்கறை வச்சிருக்காரு. அதை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நான் அவருக்கு ஒரு தலைவலி ஆயிடக்கூடாது ராணி. அப்படின்னா காலம் பூரா இந்த ஆர்ஃபனேஜை கட்டிக்கிட்டு அழ போறியா? மொத எழுத்து இல்லாத எனக்கு தலை எழுத்து இதுதானா? அதை யாரால மாத்த முடியும்? வெட்டியா வேதாந்தம் பேசிக்கிட்டு இருக்காத. ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, டாடி வழியா அதை ஏசி கிட்ட கொடுக்க வைக்கிறேன். மத்ததெல்லாம் அவர் பாத்துக்குவாரு. வேண்டாம் ராணி, என்ன பலத்தை ஆளாக்குன இந்த ஆர்ஃபனேஜ்க்கு எதிரா என்னால எதுவும் பண்ண முடியாது. மகா, நான் சொல்றது கேளு. வேண்டாம்,
உன் துடிப்பு எனக்கு புரியுது. என் பெத்தவங்களுக்கு நான் தேவையில்லை. ஆனா இந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்க எல்லாரும் எனக்கு வேணும். தயவு செஞ்சு அப்பா கிட்ட சொல்லிடாத ராணி. சரி, அதான் உனக்கு சந்தோஷம்னா நான் அதை கெடுக்க மாட்டேன்டி. மகா, அந்த ஸ்டெல்லா சிஸ்டர் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக உன் பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது அவங்க பொறுப்புன்னு சவால் விடுறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது ராணி. ஆனா யாரோ செஞ்ச தப்ப மறைக்கணுங்கிறதுக்காக பாவம் அவங்க மேல ஏன் பழிய போடணும்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்னடி சொல்ற? உங்க அப்பா அம்மாவை பத்தின ஏதோ ஒரு க்ளூ ஸ்டெல்லா சிஸ்டர் கிட்ட இருக்கு. இல்லனா அவங்க இவ்ளோ ஸ்ட்ராங்கா பேச மாட்டாங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படுறேன். ஆனா அம்மா அப்பாங்கிற கனவு கலைஞ்சு போச்சுடி. என்னோட நிஜ வாழ்க்கை கனவாயிடக்கூடாதுன்னா உன் கனவு கலையத்தானே வேணும்.